யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபமானது அண்மையில் இந்தியாவினால் தான்றோண்டித்தனமாக திருவள்ளுவர் கலாச்சார மண்டபமாக பெயர் மாற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பிலே பல்வேறு அரசியல்வாதிகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னமும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாழ்ப்பாண கலாச்சார மண்டலத்தினுடைய பெயர் மாற்றம் நிச்சயமாக அருமையான கேள்வி. உண்மையிலே ஊடகவியலாளர் தம்பிக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேணும். என்னென்றால் அதாவது 2009 2010 காலத்திலே நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்களாக இருந்த பொழுது இந்தியாவினுடைய நிதி உதவியிலே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தருவதாக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கூறியிருக்கின்றது. மாநகர சபை அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இபிடிபி கட்சி அதை முன்மொழிவை கொண்டு வந்த பொழுது அப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே 8 மாநகர சபை உறுப்பினர்களும் நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தோம். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா, அதுக்கான திறப்பு விழா எல்லாத்திலுமே கலந்து கொண்டோம். ஆனால் அது யாழ்ப்பாண கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலையம் என்றுதான் அதுக்கான பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் திருவள்ளுவர் அவர் உலகத்துக்கே தமிழை அறிமுகப்படுத்தினவர். அது குறளுக்களே அதுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கின்றது. அவருக்கு பல இடங்களிலே சிலைகள் இருக்கின்றது. திருவள்ளுவரை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் கலாச்சார மையம் என்று ஒன்றை வழங்கி போட்டு அதற்கு திருவள்ளுவர் மையம் என பெயர் மாற்றுவது அது பொருத்தமான ஒரு செயற்பாடோ, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விரும்பத்தகுந்த ஒரு செயற்பாடோ கிடையாது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த கலாச்சார திணைக்களம், அதாவது இலங்கை கலாச்சார அமைச்சு, கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அமைச்சாக இருக்கலாம் அல்லது அந்த துறைசார் அமைச்சினுடைய திணைக்களங்களாக இருக்கலாம். அத்தோடு இந்திய துணை தூதரம் கூட இது யாழ்ப்பாணத்துக்கான, யாழ்ப்பாண மக்களுக்கான ஒரு கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலையம் என்றுதான் வழங்கப்பட்டதை வழியே திருவள்ளுவர் என்ற நிலையம் என்று மாற்றினால் அங்கே குறள்களில் தான் வைக்கலாம். அங்கே 1330 குறளையும் கொண்டு தான் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே திருவள்ளுவருடைய சிலை தான் வைக்க வேணும். அது அங்கே குறளைகளைத்தான் அங்கே கல்வெட்டாக எல்லா இடத்திலும் முழு இடத்திலும் கல்வெட்டைத்தான் பதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே வழியே கலாச்சார மையம், கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை மேற்படுத்துவதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் எங்களுடைய பண்பாடுகளை, எங்களுடைய தொன்மைகளை, எங்களுடைய பாரம்பரியங்களை நிலைநிறுத்துவதற்கு அது ஒரு கலாச்சார மையமாக தேவைப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அன்று ஒப்புதல் கொடுத்தோம். ஆனால் இன்று இப்படி பெயர் மாற்றுவதை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். யாழ்ப்பாண கலாச்சார மையம் அல்லது மன்றம் என்றுதான் அது பேர் தொடர்ந்து இருக்க வேண்டும். திருவள்ளுவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் அதை கடுமையாக கண்டிக்கின்றோம், இருக்கின்றோம். இதில் ஒரு மாற்றங்கள் செய்யப்படாவிட்டால் சிவில் அமைப்புகள் அல்லது அரசியல் கட்சிகள் போராட்டம் இல்லை, நிச்சயமாக. ஏனென்றால் இது ஒரு தேவையில்லாத பேர். நாங்கள் திருவள்ளுவருக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு மதிப்பு இருக்கின்றது. அவருடைய குறள் உலகம் முழுக்க இருக்கின்றது. அவர் உலகத்துக்கே தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். அவராலே தான் தமிழ் இன்றைக்கு உலகம் முழுக்க மேலோங்கி இருக்கின்றது. அவருக்கு அங்கே கன்னியாகுமரியிலே கடலுக்குள்ளே 1500 அடியிலே சிலை கூட வச்சிருக்கின்றார்கள். அப்படியாக எல்லாம் மதிப்பு இருக்குது. திருவள்ளுவருக்கு நாங்கள் கூட சிலை வச்சிருக்கின்றோம் பல இடங்களிலே. அப்படியாக திருவள்ளுவருக்கு ஒரு தனித்துவமான இடங்களிலே அவருக்கு சிலை வைப்பது அல்லது அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது என்பது வேறு. ஆனால் ஏற்கனவே எங்களுடைய மாநகர சபையிலே நான் உறுப்பினராக இருந்த பொழுது யாழ்ப்பாண கலாச்சார மையம் என்ற அடிப்படையிலே தான் எங்களுக்கு இது நிதி வழங்கப்பட்டு நாங்கள் அதுக்கான அனுமதியையும் வழங்கி இருந்தோம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அது சிறப்பாக கட்டப்பட்டது. அடிக்கல் இந்திய பிரதமர் தான் அதை திறந்து வைத்தார். இந்திய பிரதமர் தான் திறந்தும் வைத்தார். ஆனால் அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு பிரதமர் திறந்ததற்கு மேலாக நாங்களும் அதுக்கு ஒத்துசைந்து அதிலே பங்கு கொண்டு அதை விரும்பி ஏற்றதற்கு பிற்பாடு ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரது என்பது அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம், அவசியமற்ற ஒரு சர்ச்சை. இதை உடனடியாக இந்திய துணை தூதுவராக இருக்கலாம் அல்லது இந்திய தூதராலே கொழும்பு
இந்திய தூதுவராக இருக்கலாம், அந்த இந்திய துணை தூதரத்துக்குள்ளே இருக்கின்ற கலாச்சார பிரிவாக இருக்கலாம். கலாச்சார பிரிவு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை கலாச்சார அமைச்சோ திணைக்களமோ இந்த பெயர் மாற்றத்துக்கு உடன்படக்கூடாது. இதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியலாளர்களும் காலப்போக்கிலே இது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலே என்னென்று சொன்னால் கலாச்சார மையம் எங்களுக்கு ஒரு தமிழருக்கு தனித்துவமான பாரம்பரியம் உண்டு, கலாச்சாரம் உண்டு, மொழி உண்டு, மதம் உண்டு, எங்களுடைய வாழ்வியல் பண்பியல்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கலைகள் இருக்கின்றது. கலைகள் எத்தனையோ கலைகள் கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்காகத்தான் அந்த மையமாக அதை உருவாக்கி தந்தார்களே வழியே. அப்போ எங்களுடைய கலாச்சாரம் கலைகள் பண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கும் அதுக்கு ஒரு இடம் இல்லாட்டி அந்த இது எங்களுக்கு இல்லாமலே போகும். நாங்கள் ரோட்டில் தான் நின்று அதை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது. வெறுமனே திருவள்ளுவர் என்று சிலையை வச்சு போட்டு திருவள்ளுவர் மன்றம் என்று சொன்னால் அது கலாச்சார மையமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இப்போ அங்கே என்ன நடக்கப் போகின்றது? அப்போ எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை நீங்கள் இல்லாமல் செய்து போட்டு எங்களுடைய தொன்மை பாரம்பரியங்கள் இருப்புகள் அடையாளங்கள் எல்லாத்தையும் அழித்து போட்டு எங்களுடைய மொழி சமயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இல்லாமல் செய்து போட்டு நீங்கள் திருவள்ளுவர் என்ற பெயரை தென்னிலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு இதை திணித்து பேரை மாற்றி போட்டு எங்களை நடு ரோட்டிலே எங்களுடைய கலாச்சாரம் நடு வீதிக்கு வரட்டும் என்றுதான் இந்த அரசாங்கம் விரும்புதான்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதன் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் சொல்லியிருந்த திரைநீக்கம் செய்யப்படும் போதுதான் தமிழுக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் தான் பார்த்து மிக பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கான்னு கூறியிருந்தார். இதெல்லாம் ஒரு அமைச்சர் சொல்லுகின்ற அவர் ஒரு தமிழ் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா, அவர் ஒரு தமிழ் அமைச்சர், யாழ் மாவட்டத்திலே அமைப்பாளர் அந்த கட்சியினுடைய. இப்போ அவர் மலையமாக இருந்தாலும் தமிழன். ஆனால் மொழி இங்கே வடக்கு கிழக்கிலே அரசகர்ம மொழி எங்களுடைய மொழி தமிழ், அரசகர்ம மொழி தமிழ். அப்போ இங்கே தமிழுக்குத்தான் முன்னுரிமை மேலே போட்டு வீதிகள் என்றாலும் கூட வீதிகளுக்கு பெயர் பலகைகள் போட்டாலும் திணைக்களங்களுக்கு பெயர் பலகைகள் போட்டாலும் அரசு சார் துறை சார் எந்த ஒரு நிறுவனங்களுக்கு பெயர் போட்டாலும் தமிழை முன்னிலைப்படுத்தி 2வதாக சிங்களத்தை போடுவார்கள், 3வது ஆங்கிலத்தை போடுவார்கள். இதுதான் பழமை. ஆனால் தமிழை கொண்டு வந்து 3வதாக போட்டிருந்தால் முதல் சிங்களத்தை வாசிக்க தெரியாதவர் இன்றைக்கு அது ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு திட்டமிட்ட ஒரு திணிப்பு. அப்போ இது ஒரு பாருங்கள் திருவள்ளுவர் மன்றம்ன்றதை சிங்களத்தில் முதல் போட வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? இங்கே யாரை சிங்களம் வாசிக்க போகிறீங்க? மற்றது இது தமிழ் பிரதேசம் என்ன, வடகிழக்கு தமிழருடைய பூர்வீக தாயகம். அப்போ இந்த தாயகத்திலே இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட இவர்கள் நல்லாட்சி அல்லது இவர்கள் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லினோம். அப்போ இதா கிளீன் ஸ்ரீலங்கான்னு நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கு நீதிபதி ஐயாவை புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு உண்மையிலே தேவை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு அதை விட இன்றைக்கு கலாச்சாரம் மன்றத்தை போய் திருவள்ளுவர் மன்றம் பேரை மாற்றி அதில் சிங்களத்தில் மேலே போட்டேன்டா இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா. நீதிபதி இளஞ்சலின் ஐயா அவர்களை போல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. யாழ் மாவட்டத்திலிருந்து 3 நாடாளுமன்றங்கள் அதே கட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் தென்னிலங்கையைச் சேர்ந்த தென்னிலங்கை தேசிய பட்டியலாக வந்தவர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் முடக்க போன்ற ஒரு செயற்பாடாக இதை பார்க்க இருக்கிறது. ரீதியில் நீங்கள் 2 பேரும் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள் கிடைக்கிறது பல அரசியல் கட்சிகள் சமநிலை இந்த வாய் திறக்காமல் இருக்கிறார். இல்லை, உண்மையிலே அது அவர்கள் 159 ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை. ஒரு இஸ்லாமிய அமைச்சரையாவது அவர்களுக்கும் இஸ்லாமியர் பலர் இருக்கிறார்கள். 159 பேருக்குள்ள தகுதியுடைய இஸ்லாமிய பலர் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அமைச்சு கூட வழங்க இல்லை. அது இஸ்லாமிய மக்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மட்டுமண்டில்லை, ஏன் தமிழராகிய இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கும் அது கவலையாக இருக்கு. ஒரு பாரபட்சமாக அவர்களுக்கு அது அநீதி இழைக்கப்பட்டதாகத்தான் எங்களுக்கு தென்படுது. அதே போல் முன்பின் அனுபவம் இல்லாதவரை
ஒரு தேசிய பட்டியலிலே வந்தவரை அவர்கள் நீண்டகால கட்சி செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலே அவர் 94ஆம் ஆண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆரம்பகால ஜேவிபி உறுப்பினர் என்ற ரீதியிலே அவரை நியமிச்சிருக்கிறது. அது அவர்களுடைய கட்சி உள்விவகாரம் என்றாலும் நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாணத்திலும் இன்னும் வடக்கு கிழக்கிலும் அதிகமாக தமிழ் மக்கள் வாக்களித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பொழுது ஒரு தமிழரையாவது ஒரு அமைச்சராக வேறு ஒரு இந்த அமைச்சு தானாண்டில் ஏதாவது ஒரு துறைசார் அமைச்சர்களை வடகிழக்கு சார்ந்த ஒரு ஆளையாவது நியமிச்சிருக்கலாம் என்ற உங்களுடைய கேள்வி நியாயமானது. மக்களுடைய ஆதங்கமும் அதுதான்.